வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 3. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம் வாங்க. தமிழகத்துக்கு மத்திய அரசு ரூபாய் 4144 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அந்த இதுபடி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களுக்கான இலவச மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. அப்புறம் தமிழகம் முழுவதும் உள்ள 8000க்கு அதிகமான தனியார் பள்ளிகளில் சுமார் 1 லட்சம் இலவச மாணவர் சேர்க்கை இடங்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 8000க்கு மேற்பட்ட பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ரிசர்வேஷன் கொடுத்து 1 லட்சம் இலவசமாக வந்து மாணவர்கள் வந்து சேர்க்க போறாங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்க போறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதையும் செலுத்திருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் பிரதமர், அவங்களோட பிறந்தநாள். ஸோ அக்டோபர் 2 மகாத்மா காந்தி எனக்கு தெரியும். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி அவங்களுக்கு பிறந்தநாள். அடுத்து ஜனநாயகம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆனதுனால ஒரு காயின் வந்து ₹100 காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காயின்ல பாரத மாதா உருவத்துடன் நினைவு நாணயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. அஞ்சலி மரியாதை சொல்லி போட்டிருக்காங்க. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரோட நினைவு தினம், காந்தி ஜெயந்தி, ஒரு முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மரியாதை செலுத்திருக்காங்க. யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. சர் கிரீக் செக்டாரை கைப்பற்ற நினைத்தால் கடும் பதிலடி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சர் கிரீக் செக்டாரை கைப்பற்ற நினைத்தால் கடும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தின் கட்சி பகுதி பாகிஸ்தான் இடையே அமைந்துள்ள 96 கிலோமீட்டர் தொலைவுடைய சர் கிரீக் செக்டாரில் கடல் எல்லை தொடர்பாக இரு நாடுகள் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை நிலவி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாருங்க, கடலும் 96 கிலோமீட்டர் அந்த பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் செக்டார் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து செப்டம்பரில் ஜிஎஸ்டி ரூபாய் 1.81 லட்சம் கோடி வசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 4 ஸ்லாப்ஸ் இருக்கு. 5%, 12%, 18%, 28%. இந்த 4 ஸ்லாப்ஸை வந்து இப்போ மாற்றி இப்போ 2 ஸ்லாப்ஸ் மட்டும் தான் இருக்கு. 5 ஸ்லாபு, 18 ஸ்லாபு. இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்திருக்குன்னா செப்டம்பர் 22 நடைமுறை வந்து படுத்திட்டாங்க. நாட்டில் 4 வீத 5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி முறையை மாற்றப்பட்டு 2 வீத 5%, 18% முறையே கடந்த செப்டம்பர் 21 அமல்படுத்தப்பட்டது. அடுத்து முதியவர்களுக்கான குற்றங்கள் தமிழகம் 4வது இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருன்னா என்சிஆர்பி அவங்க வந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, பொருளாதார குற்றங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ராஜஸ்தான் இருக்கு. ஸோ பொருளாதாரம் பண சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து முதலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கு. அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா உத்தரப்பிரதேசம் வந்து முதலிடத்துல இருக்கு. அங்கே நிறைய குற்றங்கள் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டியல் இனத்தவருக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அங்கேயும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து விபத்துகள் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 4,64,029 விபத்துகள் நடந்திருக்கு. அதில் 1,73,826 பேர் வந்து டெத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அடுத்த குற்றங்கள் நாடு முழுவதும் எவ்வளவு பார்த்துருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலை குற்றங்கள் 27,721, பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தது வந்து மணிப்பூர்ல, இணையவழி குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்தது வந்து கர்நாடகா, அப்புறம் முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தது மத்திய பிரதேஷ். அதில் தான் வந்து முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல வந்து தமிழகம் வந்து 4ஆம் இடமா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் 2026 ப்ரிப்பரேஷன், அப்புறம் வந்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.